அவதூறான கருத்துக்களை கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்தான வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திகேயன். வணக்கம். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர். இது குறித்து எஸ்பி வருண்குமார் கொடுத்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் ஆதரவாளர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். அந்த புகாரின் அடிப்படையில் சீமான் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பேசியது தொடர்பாக விளக்கம் கேட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் சார்பில் சீமானுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த வழக்கில் நோட்டீஸுக்கு உரிய பதில் சீமான் அளிக்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து அவதூறாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வரும் சீமான் மீது வருண்குமார் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் சார்பில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு முகாந்திரம் உள்ளதாக கூறி நீதிபதி பாலாஜி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.